உங்கள் வாழ்க்கையில் காரணமே இல்லாமல் எதிரிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்களா? உங்களின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுதுமே உங்கள் எதிரி மட்டுமே வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறாரா? இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். சத்ரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய சில கிரக இணைவுகளையும் அதனால் ஏற்படும் பிரச்சனைகளையும் அதற்கான எளிய பரிகாரங்களையும் இவ்வீடியோவின் இறுதியில் கொடுத்துள்ளேன். எனவே வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். சத்ரு தோஷம் என்றால் எதிரிகள் அதிகரிப்பது, அவர்களின் மூலம் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றமும் வளர்ச்சியும் பாதிக்கப்படுவது, ஒருவரை உடல் அளவிலும் மனதளவிலும் பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை இந்த சத்ரு தோஷம் கொடுக்கும். இதற்கான கிரக இணைவுகள் சிலவற்றை பார்ப்போம். உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் இடத்து அதிபதியும் பாதகாதிபதியும் லக்னத்திற்கோ அல்லது ஆருடத்திற்கோ தொடர்பு ஏற்படும் பொழுது சத்ரு தோஷம் உண்டாகிறது. 6ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் தொடர்பு ஏற்படும் பொழுது உங்கள் எதிரிகள் மூலம் செய்வினை, பில்லி, சூனியம் போன்ற பிளாக் மேஜிக் மூலம் நீங்கள் பாதிப்பை சந்திப்பீர்கள். நீங்கள் செய்யும் காரியங்களில் தடை ஏற்படுத்தவோ அல்லது அவர்களுடைய செயல்களில் உங்கள் தடை இல்லாமல் இருப்பதற்காகவும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். 6ஆம் இடத்து அதிபதியும் பாதகாதிபதியும் இருவரும் இணைந்து உங்கள் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் அமரும் பொழுது உங்கள் குடும்ப உறுப்பினரே உங்களுக்கு சூனியம் மற்றும் செய்வினைகளை செய்வார்கள். இந்த கிரக சேர்க்கைகள் மூலம் நேரடியாக உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாக்குவார்கள். 6ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் பரிவர்த்தனை பெற்று லக்னத்தை தொடர்பு கொண்டால் பிறர்க்காக வைக்கப்பட்ட செய்வினையால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். தசாபுக்திகள் சரியாக இருந்தாலும் சுபகிரக பார்வை லக்னத்திற்கோ ராசிக்கோ கிடைத்தாலும் இந்த சத்ரு தோஷத்தால் பெரிய அளவு பாதிப்புகள் இருக்காது. அதுவே தசாபுக்தி சரியில்லாத நிலையில் பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும். விபத்து ஏற்படுவது, தீராத நோய்வாய்ப்படுவது, முன்னேற்ற தடை, பண இழப்பு, வருமான இழப்பு என தொடர்ந்து சந்திக்க நேரிடும். உங்களுக்கு தெரியாமலேயே இந்த சத்ரு தோஷமானது செயல்பட்டு கொண்டிருக்கும். இந்த தோஷத்தை போக்குவதற்காகவே சத்ரு சம்ஹார ஹோமங்கள் நடத்தப்படுகின்றன. சம்ஹார மூர்த்தியான முருக பெருமானுக்கு 6 முகங்களுக்கும் அபிஷேகமும் பூஜையும் செய்யப்பட்டு மந்திர உபதேசங்களுடன் ஹோமம் நடைபெறும். இது சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம் என்று அழைக்கப்படும். இந்த தோஷம் நீங்க எளிய பரிகாரமாக தேய்பிறை அஷ்டமி நாட்களில் கால பைரவருக்கு 21 வால் மிளகினை கொண்டு சிவப்பு நிற துணியால் சுத்தமான பசும் நெய்யை பயன்படுத்தி தீபமேற்றி வழிபட்டு வருவது சத்ருவால் உருவாகும் தோஷத்தை போக்கும். திருச்சி மாவட்டம் உறையூரில் உள்ள பெட்காளி அம்மனை தரிசித்து பிரார்த்தனை செய்துவிட்டு வருவதும் எதிரி நாசத்தை ஏற்படுத்தும். அஸ்ட்ரோ வசந்த் சேனல் நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.